வெல்கம் டு பிஏவி ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா ஒரு பணியாரம் செஞ்சு பார்க்க போறோங்க. இதுக்கு மாவு அரைக்கவோ ஊற வைக்கவோ தேவையில்லை. தேங்காய் வச்சு கார பணியாரங்க. ரொம்பவே ஈஸியா இன்ஸ்டன்டா பண்ணிடலாம். வாங்க இப்போ செய்யற முறை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன்ல இந்த ஒரு கப்பு உப்மா ரவாங்க, நைஸ் உப்மா ரவா, அதை போட்டுடலாம். இத வெறுமனே நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கணுங்க. நம்ம வறுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கிறது பாம்பே ரவாங்க, நைஸ் ரவா. 2 நிமிஷம் கைவிடாம வெறுமனைய வறுத்துண்டாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். இந்த ரவா இல்ல ஒரு நிமிஷம் ஆறட்டுங்க. ஆறினது அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ரவா எல்லாம் நல்லா ஆறிடுத்துங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல்ல இந்த வறுத்த ரவைய போட்டுடலாம். ஆறினது போடுங்க. இந்த ரவை போட்டாச்சு. ஒரு கப்பு வறுத்த ரவாக்கு அதே கப்புல ஒரு கப்பு மோர் எடுத்துட்டு இருக்கேங்க. மோரை விட்டுடலாம். மோரை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு நிமிஷம். நீங்க தயிர் விடுறதா இருந்தா அரை கப்பு தயிர் விட்டுட்டு அரை கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இத மூடி வச்சிடலாம். அந்த ரவா 5 நிமிஷம் ஊறதுக்குள்ள நம்ம ஒரு ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல 1/4 கப்பு தேங்காய் போட்டுக்கலாங்க. 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் தண்ணி விடாம கொருன்னு அரைச்சுன்னு வரணுங்க. நான் இப்ப அரைச்சுன்னு வந்துடுறேன். சரிங்க, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுத்துங்க. திறந்து பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா விட்டுக்கோங்க, நிறைய விட்டுட்டாதீங்க. இந்த அளவுக்கு விட்டா போதும். நல்லா ரவை நல்லா ஊறிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டிஃப்ரெண்டா இருக்குங்க, ரொம்பவே சுவையா இருக்கும். நீங்க மாவு அரைக்க தேவையில்லை. மாவு இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க பணியாரம் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா சாப்பிடணும்னு தோணித்துன்னா இன்ஸ்டன்டா உடனே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க, பொடி பொடியா நறுக்கினது. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடி பொடியா நறுக்கினது. கொஞ்சமா பொடி பொடியா நறுக்கின கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஈஸியா இன்ஸ்டன்டா பணியாரம் செஞ்சிடலாம். நீங்க எல்லாம் ரெடியா வச்சுட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல பண்ணி கொடுத்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ரொம்பவும் திக்காவும் இருக்கக்கூடாது. நம்ம பணியார மாவு கன்சிஸ்டன்சிக்கு இப்படி இருந்தா போதுங்க. இது கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டு இருக்கிற இந்த தேங்காய் மிக்ஸ் எல்லாத்தையும் இதுல போட்டுடலாங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போறது தேங்காய் பணியாரம். தேங்காய் போட்டு பணியாரமான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. இன்ஸ்டன்டா பண்றதுனால நீங்க அழகா செஞ்சு கொடுத்துடலாங்க. தேங்காயில பணியாரமான்னு கேட்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது இன்ஸ்டன்டா நம்ம உடனே பண்றதுனால ஃபர்மெண்டேஷன் கிடையாது இல்லைங்க. அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். ஒரு சொட்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா நீங்க விருப்பம் இருந்தா போட்டுக்கோங்க. போடுறதுனால நல்லா ஃப்ளஃபியா டேஸ்டியா வரும். சூப்பரா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் கைவிடாம. இப்ப நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம்.
கன்சிஸ்டன்சி பாருங்க இப்படி இருக்கணும், இவ்வளவு திக்கா இருக்கணும். தண்ணி நிறைய விட்டுடாதீங்க. இப்பவே உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுது. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பணியாரக்கல் வச்சுட்டாச்சுங்க. அதுல நம்ம எண்ணெய் விட்டுடலாம். எல்லாத்தையும் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ மாவும் கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்பவே சுவையா இருக்குங்க, டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்லையே நிறைய அவல்லையும் உப்மா ரவாலையும் பொரியிலையும் எல்லா இன்ஸ்டன்டா ஈஸியா பண்ற டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிருக்கோங்க. இதுவும் ஒரு டிஃப்ரெண்டா தேங்காய் வச்சு பணியாரம். மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிஞ்சு திறந்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுத்துங்க, திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா இப்படி திருப்பி போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. மேலெல்லாம் தேங்காய் போட்டு பண்றதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா வெறும் சாஸ் வச்சு தொட்டுண்டு சாப்பிட்டாலே போதுங்க. நல்லா மேலெல்லாம் முறுமுறுன்னு இருக்கும். நம்ம சேனல்லையே நிறைய பணியார ஐட்டம்ஸ் நிறைய போட்டிருக்கோங்க. ஈஸியா இன்ஸ்டன்டா பண்ற மாதிரி. ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு, இன்னொரு சைடு வேகட்டும். வச்சு மூடிடலாம். சிம்ல வச்சு பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கிறிஸ்பியா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு ஒரு சட்னி சைட் டிஷ் இருந்தாலும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தேங்காய் போட்டு பண்றதுனால ரொம்பவே கிறிஸ்பியா எம்மியா டேஸ்டியா இருக்கும். நீங்க எடுக்கிறதுக்கும் தேங்காய் போடுறதுனால வராதுன்னு நினைக்காதீங்க. இப்ப எடுத்து காட்டுனால உங்களுக்கு அந்த மாதிரி நல்லாவே வரும். உங்களுக்கு ஒட்டாம வருங்க. திறந்து பார்த்துடலாங்க. இன்னொரு சைடு கூட நல்லாவே கிறிஸ்பியா வெந்துருது. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கும், சூப்பரா. இன்ஸ்டன்ட் தேங்காய் கார பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுதுங்க. நமக்கு மாவு அரைக்கிற வேலையே இல்லை. அதுக்கு சாஸ் வச்சு தொட்டுண்டு சாப்பிட்டாலே ரொம்பவே சுவையா இருக்கும். சுட சுட சாப்பிட்டா ரொம்பவே சுவையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுறது எல்லாமே இன்ஸ்டன்ட் ஈஸி ரெசிபிஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.